பிசினஸ் ட்ரெயின் யுவர் பிரெயின். வணக்கம் என்டர்பிரனர்ஸ். உங்ககிட்ட ஒரு பெஸ்டான ப்ராடக்ட் இருந்தும் சேல்ஸ் கன்வர்ஷன் நடக்க மாட்டேங்குது. உங்க சேல்ஸ் பண்ணல எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சின்ன லீக் இருக்கு. கஸ்டமர்ஸ் எல்லாரும் எஸ்ஜே சூர்யா மாதிரி வந்தாம் பார்த்தோம் போனா ரிப்பீட் அப்படின்னு பில் போடாம போய்கிட்டே இருந்தா பிசினஸ் எப்படி வளரும்? நம்ம இன்னைக்கு பார்க்க போற வீடியோ கண்டிப்பா பிசினஸ் பீப்புள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா எப்பவுமே பிசினஸ்ல எவ்வளோ பெரிய நோய் வந்தாலும் அதை ஒரு மாத்திரையினால கியூர் பண்ண முடியும்னு சொன்னா நம்புவீங்களா? அதுதான் சேல்ஸ் கியூர்ஸ் எவ்ரி திங். ஸோ இது நடந்துச்சுன்னா பிசினஸ்ல எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை சொடக்கு போற நேரத்தில் சமாளிச்சுட்டு போய்கிட்டே இருக்கலாம். அதனாலதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற அந்த மெயின் டாபிக் என்னன்னா, ஹவு டு இன்க்ரீஸ் சேல்ஸ் இன் யுவர் பிசினஸ். உங்க தொழில விற்பனையை அதிகரிப்பது எப்படி? உங்க சேல்ஸை மல்டிப்ளை பண்றதுக்கு 6 முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள. ஃபர்ஸ்ட் டாபிக் முக்கியமானது, ஐடென்டிஃபை யுவர் ஐடியல் கஸ்டமர்ஸ். அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட், டார்கெட் யுவர் ஆடியன்ஸ். எல்லாருக்குமே உங்க பொருளை விற்க முயற்சி பண்ணவே பண்ணாதீங்க ப்ரோ. யாருக்கு உங்க பொருள் தேவையோ அவங்கள மட்டும் டார்கெட் பண்ணுங்க, மற்றவங்க நமக்கு வேணாம். செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, கஸ்டமரோட பெயின் பாயிண்ட்டை தெரிஞ்சுக்கோங்க. மக்கள் என்னைக்குமே உங்க பொருளை வாங்கவே இல்லை, அவங்க பிரச்சனைக்கான தீர்வை தான் வாங்குறாங்க. அதை ஃபர்ஸ்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். தேர்ட் பாயிண்ட், கஸ்டமரோட பிஹேவியர். கஸ்டமர் எப்போ வாங்குறாங்க, எப்படி மற்ற கடையோட உங்க பொருளை கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க அப்படின்ற அவங்க பழக்கத்தை ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். பிகாஸ் வி ஆர் ஆல்சோ கஸ்டமர்ஸ். அடுத்து ஃபோர்த்து பாயிண்ட் என்னன்னா, கஸ்டமரோட எக்ஸ்பெக்டேஷன், அவங்களோட எதிர்பார்ப்பு. அவங்க எதிர்பார்த்த தரம் சர்வீஸை விட ஒரு படி மேலே போய் கொடுங்க. திரும்ப திரும்ப உங்ககிட்டே அந்த பொருளை வாங்குறதுக்கு வருவாங்க, அதாவது உங்க பொருளை. ஃபிஃப்த் பாயிண்ட் என்னன்னா, மார்க்கெட் ரிசர்ச். மார்க்கெட் ட்ரெண்ட் என்ன, மற்றவங்க என்ன விலைக்கு விற்கிறாங்கன்னு பக்காவா ரிசர்ச் பண்ணிட்டு பிளான் பண்ணி மார்க்கெட்ல இறங்குங்க. கண்டிப்பா உங்களோட கஸ்டமர்ஸை நீங்க ஐடென்டிஃபை. செகண்ட் டாபிக் என்னன்னா, பில்ட் கஸ்டமர் ட்ரஸ்ட். அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ப்ரொஃபஷனல் பிராண்டிங். உங்க பிராண்ட் லுக் வந்து ப்ரொஃபஷனலா இருந்துச்சு அப்படின்னா, பிராண்டு மேல நம்பகத்தன்மை அதிகமாச்சுனாலே சேல்ஸ் ஆட்டோமேட்டிக்கா கூடும். செகண்ட் பாயிண்ட் வந்து கஸ்டமர்ஸ் ரிவ்யூ. பழைய கஸ்டமர்ஸோட நல்ல ரிவ்யூஸை தூக்கி முன்னாடி வைங்க. புது கஸ்டமர்ஸ் ஆட்டோமேட்டிக்கா யோசிக்காம வாங்குவாங்க. பிகாஸ் ப்ரூவ் இஸ் த மேட்டர். தேர்ட் பாயிண்ட் வந்து டிரான்ஸ்பரன்சி. மறைமுக கட்டணம் எதுவும் இல்லை, தரம் எல்லாத்தையுமே ஓப்பனா சொன்னா கண்டிப்பா ஈஸியா சேல்ஸ் கூடும். ஃபோர்த்து பாயிண்ட் வந்து கன்சிஸ்டன்சி. நிறைய பேர் மிஸ் பண்ணக்கூடிய ஒரு இடமும் இதுதான். முதல் நாள் கொடுத்த அதே குவாலிட்டியை எப்பவுமே மெயின்டைன் பண்ணணும். தரம் மாறினா சேல்ஸ் கண்டிப்பா டிராப் ஆகும். ஸோ குவாலிட்டி கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். ஃபிஃப்த் பாயிண்ட், சோசியல் ப்ரூஃப். அதாவது உங்ககிட்ட ப்ராடக்டை வாங்கி பெனிஃபிட் அடைஞ்சவங்களோட கதையை சோசியல் மீடியாவில் காட்டி உங்களோட பிராண்ட் வேல்யூவை ஏற்றிக்கிட்டே இருங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய லெவலில் வந்து சோசியல் மீடியாவில் வந்து உங்கள் ப்ராடக்ட் சக்ஸஸ் ஆகிறதுக்கான. தேர்ட் டாபிக் வந்து இன்க்ரீஸ் யுவர் பிசினஸ் விசிபிலிட்டி. அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து டிஜிட்டல் ப்ரெசன்ஸ். கூகுள், இன்ஸ்டா, யூடியூப்னு எல்லா ஆன்லைன் பிளாட்ஃபார்மையும் ஓப்பன் பண்ணால் உங்கள் ப்ராடக்ட் அண்ட் கம்பெனி வந்து கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்கணும் ப்ரோ. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா மார்க்கெட்டில் இன்னைக்கு டிஜிட்டல் ப்ரெசன்ஸ் இல்லாத ஒரு ப்ராடக்ட் அண்ட் கம்பெனி வந்து ஸ்டாண்டர்டாக நிற்கிறதா சரித்திரமே கிடையாது. செகண்ட் பாயிண்ட், கண்டென்ட் மார்க்கெட்டிங். சும்மா வாங்குன்னு கத்தாம அவங்க பிரச்சனைக்கு ஒரு சூப்பரான சொல்யூஷன் தர மாதிரி ஒரு கண்டென்ட் மேக்கிங் வீடியோ வந்து நீங்க ரெடி பண்ணி உங்களோட ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல நீங்க போஸ்ட் பண்ணிட்டே இருக்கணும். இது மூலமா உங்களோட கஸ்டமர்ஸ்க்கு பெரிய அவேர்னஸ் வந்து கிரியேட் ஆகும். தேர்ட் பாயிண்ட் வந்து ரெஃபரல் மார்க்கெட்டிங். ஹாப்பியாக போகக்கூடிய ஒரு கஸ்டமர்ஸ் கிட்ட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு எங்களோட ப்ராடக்ட்ஸ் அண்ட் கம்பெனியை வந்து சஜஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் டெஃபினட்டாக அவங்க சஜஸ்ட் பண்ணுவாங்க. சேல்ஸ் ஆட்டோமேட்டிக்காக கூடும். என்னை பொறுத்தவரை வேர்ட் ஆஃப் மவுத் ஒரு பிஸ்னஸ்க்கு இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அது பெரிய பிராண்டாக மாறப்போகுதுன்னு அர்த்தம். ஃபோர்த்து பாயிண்ட் வந்து லோக்கல் மார்க்கெட்டிங். உள்ளூருக்குள்ள ஒரு நெட்வொர்க்கிங்கை நீங்கள் கண்டிப்பாக டெவலப் பண்ணியே ஆகணும். அதுக்கு நிறைய பிஸ்னஸ் கிளப் இருக்கு. லைன்ஸ் கிளப்பு, BNI, தென் எஸ் ஆண்டர்பிரனர் ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கிளப் இருக்கு. ஸோ அதில் வந்து நீங்கள் ஒரு மெம்பர்ஷிப் எடுத்து ஜாயின் பண்ணுங்க. லோக்கல் நெட்வொர்க்கிங்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஃபிஃப்த் பாயிண்ட் வந்து ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்.
உங்கள் பிஸ்னஸோட போட்டி போடாத ஆனால் உங்களுக்கு ரிலேட்டடான மற்ற கடைங்களோட டைப் வைங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கொரியர் சர்வீஸாக இருக்கட்டும், எக்ஸட்ரா எக்ஸட்ரா நிறைய இருக்குது. ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸை பொறுத்து அது வந்து வேரி ஆகும். அதை அனலைஸ் பண்ணி நிறைய டைப் வச்சிங்கன்னா அந்த நெட்வொர்க்கிங் பில்ட் ஆகுறப்போ உங்களோட சேல்ஸ், உங்களோட கம்பெனியும் பில்ட் ஆகி. ஃபோர்த் டாபிக், கன்வெர்ட் லீட்ஸ் இன்டு கஸ்டமர்ஸ். அதில் முதல் முக்கியமான பாயிண்ட்டு, வந்து விசாரிக்கிற கஸ்டமர்ஸ்க்கு உடனே ரிப்ளை பண்ணுங்க. லேட் பண்ணால் அவங்க அடுத்த கடையை பார்த்துட்டு போய்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா மார்க்கெட்டில் இன்றைக்கி அவ்வளோ காம்படிஷன்ஸ் வந்து குமிஞ்சு கிடக்கு. செகண்ட் பாயிண்ட், அண்டர்ஸ்டாண்ட் கஸ்டமர் நீட்ஸ். எடுத்த உடனே பொருளை தலையில் கட்டாதீங்க. அவங்களோட பட்ஜெட் என்ன, அவங்களோட தேவை என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கண்டிப்பாக அவங்ககிட்ட பேசியே ஆகணும். அப்போ தான் சேல்ஸ் கூடும். தேர்டு பாயிண்ட் வந்து ப்ரெசன்ட் த ரைட் சொல்யூஷன். இதுதான் உங்கள் பிரச்சனைக்கு கரெக்டான சொல்யூஷன் அப்படின்னு உங்கள் ப்ராடக்டை அவங்களோட பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டாக அவங்க அந்த ப்ராடக்டை வாங்காமல் போக மாட்டாங்க. அவங்களுக்கான ரைட் சொல்யூஷனாகவும் இருக்கும். ஃபோர்த்து பாயிண்ட் வந்து ஹேண்டில் அப்ஜெக்ஷன். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு சேல்ஸ் பர்சன், நார்மல் சேல்ஸ் பர்சன் ஒரு சேல்ஸ் மேனேஜராகவோ இல்லை சேல்ஸ் ஹெட்டாவோ மாறக்கூடிய ஒரு இடம் இதுதான். ப்ரைஸ், குவாலிட்டி பற்றி என்ன கஸ்டமர் என்ன கேள்வி கேட்டாலும் டென்ஷன் ஆகாமல் அவங்களுக்கு பதில் சொல்லணும். அதுவும் ஆதாரத்தோட அவங்க டவுட்ஸை கிளியர் பண்ணால் டெஃபினட்டாக ஒரு சேல்ஸ் ஹெட்டாக மாறுறதுக்கான எல்லா தகுதியும் ஒரு சேல்ஸ் பர்சனுக்கு உருவாகக்கூடிய இடம் தான் ஹேண்டில் அப்ஜெக்ஷன்ஸ். ஃபிஃப்த்து பாயிண்ட் வந்து க்ளோஸ் த டீல். இழுத்தடிக்காமல் நம்பிக்கையோட ஒரு கஸ்டமர் வந்து பில் போட்டு அவங்க கடைசி கட்ட முடிவு வரைக்கும் தைரியமாக கூட்டிகிட்டு வர தைரியம் ஒரு சேல்ஸ் பர்சனுக்கு வந்து இருக்கணும். அதாவது சேல்ஸை க்ளோஸ் பண்ணக்கூடிய ஒரு தைரியம் வந்து இருக்கணும். பிகாஸ் ஒரு சேல்ஸ் பர்சன் வந்து ஒரு டீலை க்ளோஸ் பண்ணுறதுக்கு திணறாங்க அப்படின்னா டெஃபினட்டாக அவங்க நெக்ஸ்ட் லெவல் போக. ஃபிஃப்த்து டாபிக் வந்து ரீடைன் எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ். நிறைய ஆண்டர்பிரனர்ஸ் மிஸ் பண்ணக்கூடிய ஒரு இடம். அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஆஃப்டர் சேல் சர்வீஸ். விற்றதுக்கு அப்புறம் சூப்பராக சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ தான் அவங்க திரும்ப திரும்ப உங்ககிட்டே வருவாங்க. பிகாஸ் ஆஃப்டர் சேல் சர்வீஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். செகண்ட் பாயிண்ட் வந்து ரெகுலர் ஃபாலோ அப். பொருள் வாங்கிட்டு போனதுக்கப்புறம் அவங்க கிட்ட டச்லேயே இருங்க. நம்ம ப்ராடக்ட் எப்படி ப்ரோ இருக்குது அப்படின்றத கேட்டு நலம் விசாரிங்க. தேர்டு பாயிண்ட் வந்து கஸ்டமர் ஃபீட்பேக். நம்ம சர்வீஸில் ஏதாச்சும் குறை இருக்கான்னு ஓப்பனாக கேளுங்க. அப்போ தான் அவங்களும் சில விஷயங்கள் குறை இருந்துச்சுன்னா கூட ஓப்பனாக சொல்லுவாங்க. நம்மளோட பிஸ்னஸ் எக்ஸ்பீரியன்ஸை நம்ம தான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஃபோர்த்து பாயிண்ட் வந்து லாயல்ட்டி ப்ரோக்ராம்ஸ். ரெகுலராக வரக்கூடிய கஸ்டமர்ஸுக்குன்னு தனியாக ஸ்பெஷல் ஆஃபர், தென் டிஸ்கவுண்ட்டுன்னு கொடுத்து அவங்கள நிரந்தர கஸ்டமரை மாற்றுறது ஒரு சேல்ஸ் பர்சன், ஒரு ஆண்டர்பிரனர் கையில் தான் இருக்குது. ஃபிஃப்த்து பாயிண்ட் வந்து லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப். ரொம்ப ரொம்ப முக்கியம். கஸ்டமர்ஸ் கூட லாங் டேர்மாக ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் மட்டும்தான் பிஸ்னஸ் சேல்ஸ் எப்போவுமே நடந்துக்கிட்டே இருக்கும். இது மிஸ் ஆச்சுன்னா டெஃபினட்டாக சேல்ஸில் வந்து எங்கேயாவது ஒரு கேப் விழுந்துக்கிட்டே இருக்கும். ஸோ லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப் இருந்தால் தான் வேர்ட் ஆஃப் மவுத்தும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப முக்கியமான. சிக்ஸ்த் பாயிண்ட், காமன் கஸ்டமர் ஆக்விசிஷன் மிஸ்டேக்ஸ். காமனாக பண்ணக்கூடிய தவறுகளையும் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா சேல்ஸ் ஆட்டோமேட்டிக்காக இம்ப்ரூவ் ஆகும். பாயிண்ட் 1, செல்லிங் டு எவ்ரி ஒன். எல்லாருக்குமே விற்கிறதுக்கு ஆசைப்படாதீங்க. உங்கள் பொருளை யாருக்குமே முழுசாக விற்கவே முடியாது. உங்கள் எனர்ஜி வேஸ்ட்டு, உங்களோட டைமும் வேஸ்ட்டு. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரி உங்களோட ஐடியல் கஸ்டமர்ஸை ஐடென்டிஃபை பண்ணுங்கள். செகண்ட் பாயிண்ட் வந்து இக்னோரிங் ஆன்லைன் ப்ரெசன்ஸ். எனக்குலாம் ஆன்லைன் வேணாம்ப்பா அப்படின்னு பழங்காலத்திலே இருந்தால் உங்கள் சேல்ஸை ஏற்றுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். உங்கள் சேல்ஸை மட்டும் இல்லை, கடைசியில் உங்களை காப்பாற்றுறதே ரொம்ப கஷ்டமாயிரும். ஸோ அதனால் ஆன்லைன் ப்ரெசன்ஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டு. தேர்டு பாயிண்ட் வந்து இன்கன்சிஸ்டன்ட் மார்க்கெட்டிங். எப்போவாவது ஒரு நாள் மார்க்கெட்டிங் பண்ணிவிட்டு அமைதியாகிடக்கூடாது. கன்சிஸ்டன்ட் மார்க்கெட்டிங் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது இருந்தால் மட்டும்தான் மாதம் நீங்கள் லாபம் எடுக்கவே முடியும். ஃபோர்த்து பாயிண்ட் வந்து நோ ஃபாலோ அப். வந்து விசாரிச்சுட்டு போன கஸ்டமரை திரும்ப ஃபாலோ பண்ணாமல் விட்டுறதுனாலதே பாதி சேல்ஸ் வந்து கையை விட்டு போயிட்டே இருக்குது. ஏன்னா அதில் ஒரு சில கஸ்டமர் பல்க் ஆர்டர்ஸ் கூட நம்மளை தேடி வந்திருப்பாங்க. நம்ம ஃபாலோ பண்ணாததுனால நம்மளை விட்டு போயிருப்பாங்க. ஸோ அதனால் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபிஃப்த்து பாயிண்ட் வந்து காம்படிட்டிங் ஒன்லி ஆன் ப்ரைஸிங். வெறும் விலையை வச்சு மட்டுமே குறைச்சி போட்டால் லாபமும் காலி, பிராண்டோட மதிப்பும் காலி. குவாலிட்டியை வச்சு சேல்ஸ் பண்ணுங்கள், டெஃபினட்டாக சேல்ஸ் வேறு லெவலுக்கு போகும்.
ஸோ இது எல்லாத்தையுமே பக்காவாக ஃபாலோ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஸோ இந்த பாயிண்ட்ஸ், இந்த 6 ஸ்ட்ராட்டஜியை உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் இன்னையிலேருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பிஸ்னஸில் சேல்ஸ் அப்படின்றது டெஃபினட்டாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதை மாதிரி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க நம்மளோட பிஸ்னஸ் ட்ரெயினிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள். ஒர்க் ஹார்ட் இன் சைலன்ஸ், சக்ஸஸ் மேக் அ நாய்ஸ்.